கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 3 யோவான் 11ஆம் வசனத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரால் சுற்றி திரிந்தார் என்று நம்ம எல்லாரும் வேதத்தை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். ஒரு குடும்பத்திலே தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றும் போது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து ராஜா நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காமிச்சார். அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் கூட நன்மை செய்ய வேண்டும். இந்த கடைசி காலம் தீமையினால் நிரம்பி இருக்கு. எப்படினாலும் வாழலாம் அப்படின்ட்டு நிறைய குடும்பத்துல தீமையை மட்டுமே பின்பற்றி கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருந்தாங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவ பிரசன்னம் அவங்கள விட்டு போயிடும். என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். இதுதான் நான் பைபிள் வாசித்து ரோமர்ல வாசிக்கும் போது கண்டுபிடிச்சேன். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டாங்க. பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. ஒரு குடும்பத்துல பாவம் செய்யும் போது, அப்படி இல்லைன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த இடத்துல தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு மனிதனோட தேவன் கூட இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு என்பதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 10:38 நாம் அறிந்து கொள்ள முடியும். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப அந்த இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நன்மை யோசிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே கிருபையும் சத்தியமும் உண்டு. எந்தெந்த குடும்பத்திலே நான் தேவனுக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நம்ம வாழ்றோமோ நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பிசாசு துரத்த முடியும். அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்யும் போது தேவன் நம்ம கூட இருப்பார். நம்ம நன்மை யோசிக்கும் போதே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அப்ப அந்த இரவு நேரத்திலே நம்ம நன்மை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்போ வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 1:14 அழகா எழுதப்பட்டிருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்ம நன்மை யோசிக்கும் போதே கிருபையும் சத்தியமும் உண்டு. நீதிமொழிகள் 14:22.
அப்போஸ்தலர் 10:38 நசரேனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப நசரேனாய் இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பார்க்கும்போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருடனே கூட தேவன் இருந்தார். அதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப அந்த இரவு நேரத்திலே ஒருவேளை பலவிதமான பிரச்சனையில ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய குடும்பத்துல பிசாசின் போராட்டம் அப்படிம்பாங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்திலே பலவிதமான சொப்பனம். ஒண்ணு நான் வலு சர்ப்பத்தை பார்த்தேன்ருவாங்க, இல்ல அசுத்தமான காரியத்தை பார்த்தேன்ருவாங்க, இல்ல நான் இச்சையான காரியத்தை பார்த்தேன்ருவாங்க. தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு பயத்தோட, ஒரு கலக்கத்தோட, குழப்பத்தோட எதிர்ப்பாங்க. சில குடும்பத்துல விக்கிரத்தை பார்த்தேன்பாங்க, சில குடும்பத்துல செத்தாவியில பார்த்தேன்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம காதுல கேட்கிற சவுண்டு, அதாவது வார்த்தைகள், தேவையில்லாத மியூசிக். சில குடும்பத்துல மியூசிக்ல ரொம்ப அடிமையா இருப்பாங்க. சுகமான மியூசிக் கேட்பாங்க, ஒரு மாதிரியான மியூசிக் கேட்பாங்க. இவங்க இருதயம் ஃபுல்லா அப்படியே ஒரு கவலையா இருக்கும், ஒரு பாரமா இருக்கும். சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள செழிப்பா இருக்கு. உலகத்துக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னா செழிப்பா இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்துல ஒரு மனுஷன் சிக்கி கொள்ளும் போது, ஒரு பாவத்துல சிக்கி கொள்ளும், ஒரு அசுத்தத்துல சிக்கி கொள்ளும் போது, அவங்க நைட்டு படுத்துங்கும்போது என்ன வரும், சொப்பனத்துல என்ன வரும், அசுத்தமான காரியம் தான் வரும். ஏன்? அவங்களுடைய சிந்தனைக்குள்ளே, அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே, அவங்களுடைய கண்ணுலே, அவங்களுடைய காதுலே, அவங்க போயிட்டு வந்த இடம், அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஐக்கியம், இதெல்லாம் யாரோட இருக்கு? இரவு நேரத்தில் நம்ம வேதத்தை தியானிக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேட்டால் நலமா இருக்கும். நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீமையானதை பின்பற்றாமல். தீமையானதை பின்பற்றும் போது கெட்ட சொப்பனம், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத நைட் நேரத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், எப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு பெரிய லிஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துலலாம் தீமையை மட்டுமே பின்பற்றி அவங்களுக்கு நன்மை செய்யவே தெரியாது. இப்ப சில குடும்பத்திலே சொத்து எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த குடும்பத்தை ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. சில குடும்பத்துல மாமியார் சொத்துக்குள்ள எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். சில குடும்பத்துலாம் சம்பாத்தியமே அநீதியா இருக்கும், அநியாயமா இருக்கும், தவறான சம்பாத்தியமா இருக்கும், லஞ்சமா இருக்கும். பல காரியத்திலே பணம் சம்பாதிப்பாங்க. அந்த வருமானம் வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா அது தப்பா சம்பாதிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வருமானம் வீட்டுக்குள்ள வரும்போதே தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாங்க, விபச்சார அடிமையில இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க, சிகரெட் பழக்கத்துல இருப்பாங்க, இன்னும் நிறைய தவறான தொடர்புல இருப்பாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும், தவறான நபரா இருக்கும், தவறான யார்ட்டையாவது பழகிட்டு இருப்பாங்க. வேதம் என்ன சொல்கிறது? நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஒரு குடும்பத்துல நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்ப அந்த இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நன்மை செய்யறோமா, தீமை செய்யறோமா? ஏன்னா சில குடும்பத்துல நன்மை மட்டுமே செய்வாங்க, ஆனா சில குடும்பத்துல தீமை மட்டுமே செய்வாங்க. அப்ப ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நன்மை செய்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க, தீமை செய்கிற ஜனங்களும் இருக்காங்க. நன்மையை பின்பற்றுகிற ஜனங்களும் இருக்காங்க, தீமையை மட்டுமே பின்பற்றுகிற ஜனங்களும் இருக்காங்க. ஒரு மனுஷன் தீமையை மட்டுமே பின்பற்றும் போது, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லைன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது.
நம்ம பரலோகத்துல கூட போக முடியாது. ஏன்னா தீமை செய்கிறோம் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா பிசாசுனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறோம் தேவனால் உண்டாயிருக்கிறான். அந்த வேலை நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. நன்மை செய்கிறோம் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்ப தீமை செய்கிறோம் யாரால் உண்டாயிருக்கிறான்? அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்ப அந்த கடைசி காலத்துல நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று அப்படிங்கிறது. நன்மை செய்கிறதாம்பா தேவனால் உண்டாயிருக்கிறான். வயாம தீமை செஞ்சுட்டே இருந்தா அவன் பிசாசனுடைய மேனுஃபேக்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே தூங்க முன்பா ஜெபிக்க போறீங்களா? நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போயிருமா? நம்ம இருதயம் தேவனோட இருக்கா? அதை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ மோசமான காரியம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி திரிந்தார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் கூட இருக்கும்போது, பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருக்கும்போது நன்மை செய்வாங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரா இருப்பாங்க. அப்ப அந்த கடைசி காலத்திலே அழிந்து போற ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படணும் அப்படின்னா, அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும் அப்படின்னா, நம்ம முதல்ல நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னாலே அவங்க நன்மை மட்டும்தான் செய்வாங்க. அவங்களால தீமை செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல தீமை செய்யறாங்களா, அவங்க பிசாசனுடைய மேனுஃபேக்சர். ஏன்னா கடைசி காலத்துல துணிகரமான தீமையான காரியங்களை செஞ்சு நிறைய குடும்பத்துல கண்ணீர், என்னை ஏமாத்திட்டானே, என்னை ஏமாத்திட்டானே, என்னை ஏமாத்திட்டானே. எத்தனை குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய காரியம் இருக்கும், யோசிச்சு பார்ப்போமே. அதனால இந்த இரவு நேரத்துல நன்மை செய்கிறவன் இருக்கான், தீமை செய்கிறவன் இருக்கான். தீமை செய்கிறவன் நித்திய அக்கினிக்குள்ள போயிடுவான், நன்மை செய்கிறவன் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவான். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து பத்திரமா வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தீங்களா, அந்த எல்லா கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பத்துல வாகனத்துல போயிருந்தாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்துல நைட் நேரத்துல கண்ணீரோடு இருக்காங்க, அந்த கண்ணீரை தொடங்கிப்பா. நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் உங்களோட ரத்த கொடைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாப்பு வேணும்ப்பா. இரவு நேரத்திலே அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக சாஃப்ட்வேர் லைன்ல இருக்காங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்காங்க, பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க, நைட் நேரத்துல வேற வேற இடத்துல வேலை பார்க்குறாங்கப்பா. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. எல்லா கம்பெனில யாரெல்லாம் வேலை பார்க்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்துல தேவையில்ல விபச்சார அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, போதை அடிமையிலையோ, அசுத்தமான பழக்கத்திலோ, செல்போன் அடிமையிலையோ எந்த ஒரு குடும்பமும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலை அடங்கி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க, விசேஷ ஒரு பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, எந்த குடும்பத்துல ஐசியூல எம்ஆர் ஸ்கேன் எடுத்து, சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், சில குடும்பத்துல நைட் நேரத்துல ஹார்ட் ஆப்ரேஷன், இன்னும் கண் ஆப்ரேஷன், சில குடும்பத்திலே கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்திலே அலர்ஜி, சொரியஸ் வியாதி, சில குடும்பத்திலே அப்பா கிட்னில பிரச்சனை பாதிக்கப்பட்டாங்க, எத்தனையோ குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டாங்க, மார்பிள கட்டிருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல இரவு நேரத்திலே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை பரலோகத்துல தேவன் சந்திக்கணும். அவங்க இருக்கிற இடத்திலே உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே, பரிகாரியாகிய கர்த்தர் இந்த இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும், பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்வராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருப்பார். உங்க பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்திலே பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, குணமாக்கி தாங்க. பரிபூர்ணமான தீர்காயுஸ் வேணும்ப்பா. இந்த பூமியில யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறானோ, கண்ணீரோடு ஜெபிக்கிறானோ, உங்க பிள்ளைகளை கர்த்தரே தொட்டு சந்திக்கணும். சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்கப்பா, எல்லா பலவீனத்திலும் நீக்கி சுகமாக்கி தாங்க. திருமணத்துக்கு பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கு,
பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும், பரிசுத்தமான குடும்பம் வேணும், நல்ல குடும்பமா வேணும். கர்த்தர் தாங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சினிமை, ஏவல்ல. சில குடும்பத்திலே செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்குறாங்கப்பா. நைட் நேரத்துல யாரெல்லாம் எந்தெந்த ஆவியில கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுறீங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையிடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுறீங்க. உங்க நாம மட்டுமே விடுட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே கடன், லட்சக்கணக்கான கடன், கோடி கணக்கில் கடன் இருப்பா. நிம்மதி இல்லப்பா. வரக்கூடிய பணம் எல்லாமே இஎம்ஐ போயிருது, குழுவுக்கு போயிருது, ஃபைனான்ஸுக்கு போயிருது. நிறைய குடும்பத்திலே வீட்டுல நிம்மதியே இல்லப்பா, பிரிவினை. சில குடும்பத்துல கடன் நிமித்தமாக பரிதவிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பத்தனைக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க, மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எத்தனையோ குடும்பத்திலே செல்போன்ல அடிமையா இருக்காங்க. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் ஆசுறீங்க. இரவு நேரத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். நைட் நேரத்துல சீக்கிரம் படுத்தணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் விசேஷமா சகலமான பாதுகாப்பு தர வேண்டும். இந்த மாசத்தினுடைய எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. அதிகாலையில் உங்களுடைய பாதப்பிள்ளை கண் வலிக்கிறது கிருபை செய்யுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பு தாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. எந்த நாட்டுக்குள்ள இருந்து அப்பா வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல சகலமான வாசல் திறந்தாங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்துல தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, விதவையா இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. இரவு நேரத்திலே தேவையில்லாத மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலக்கி உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.